ஒருவன் சொல்லுகின்றான், காக்கை வெள்ளையாக இருக்கிறது, நான் பார்த்தேன் என்று. அதை எல்லோரும் நம்ப வேண்டும் என்று கூறுகிறான். அரசனிடமும் அப்போது வெள்ளை காக்காய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அரசனும் அப்படியே அதை நம்புகிறான். இன்னொருவன் வருகின்றான், தாயை கொலை செய்வது நல்லது என்று அறம் பாடுகிறது என்று சொல்லுகிறான். அதையும் அரசன், தாயை கொல்லலாமா, பாவம் இல்லையா என்று கேட்காமல் அதையும் ஆமோதிப்பதாக அமைகின்றான். இப்படி யார் சொன்னாலும் அதனை கேட்டுக்கொண்டே இருப்பது அரசனுடைய வழக்கமாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் சொல்வதிலே எது நல்லது, எது தீயது, எது அறம்பாடிற்று, எதுவும் அறம் இல்லாதது என்பதை அவன் தேர்ந்தெடுத்து தீர்வான முடிவெடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவன்தான் மன்னனாக இருக்க முடியும். அதனால் ஏதிலார் யாதும் புகழ இறைமகன், இறைமகன் என்பது அரசன், கோதொரி கொள்கை முதுகுறைவு நேர் நின்று காக்கை வெளிதென்பார் என் சொலார். காக்காவே வெள்ளையா இருக்கிறது என்று சொல்லுகின்றவர் வேற என்ன சொல்ல மாட்டான்? தாய் கொலை சால்புடைத்து என்பாரும் உண்டு, தாயை கொலை செய்வதும் சிறப்புடையது என்று சொல்லுகின்றவர்களும் உண்டு என்று அரசன் எதை சொன்னாலும் கேட்கக்கூடாது. தேர்ந்தெடுத்து அதற்குரிய நன்மை தீமைகளை புரிந்து கொண்டு தன்னுடைய ஆட்சியை செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக குமரகுருபரர் சாமிகள் நீதிநெறி விளக்கத்திலே இதனை காட்டுகின்றார்.